வெல்கம் டு டூன் சுட்டீஸ் தமிழ். ஒரு ஊரில் சீதான்னு ஒரு பொண்ணு இருந்தா. அந்த பொண்ணு தன்னோட பாட்டியை பார்க்கறதுக்காக பாட்டி வீட்டுக்கு வந்திருந்தா. அவங்க வீட்டில் ஒரு நாள் ராத்திரி மாடியில் இருக்க அறையில் ஏதோ சத்தம் கேட்டு சீதா மாடிப்படி ஏறி போனா. அங்கே மாடியில் ஒரு அறையில் சத்தம் வந்தது. அந்த அறையை திறந்து பார்த்தா சீதா. அந்த அறையில் நிறைய புத்தகங்கள், பொம்மைகள், ஒரு பெரிய பெட்டி எல்லாம் இருந்தது. சீதா கிட்ட வந்ததும் அந்த பெரிய பெட்டி ஒளிர ஆரம்பிச்சது. அந்த அறையில் இருக்க பொம்மைங்க எல்லாம் இரவு நேரத்தில் உயிர் பெற்று எழுந்தது. அங்கே இருக்க ஒரு பெரிய ஒளி சுழல்ல சீதா மாட்டிக்கிட்டா. அந்த ஒளி அவளை வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போச்சு. அந்த இடத்துல சீதா பழங்கால மக்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருந்தா. ஒரு பெரிய மண்டபத்துல நிறைய கவிஞர்கள் உட்கார்ந்து பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாங்க. அது எல்லாத்தையும் சீதா பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் கோவில் திருவிழால பெரிய பெரிய யானைகள்லாம் நடனம் ஆடிக்கிட்டு இருந்தது. மக்கள் அதை சந்தோஷமா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. திரும்பவும் அந்த ஒளி சீதாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து விட்டுருச்சு. அன்னைக்கு ராத்திரி சீதா படுத்து தூங்கிட்டா. திரும்பவும் அடுத்த நாள் இரவு சீதா மாடிப்படி ஏறி அந்த அறைக்கு போனா. அந்த அறைக்குள்ள ஒரு வீரனோட வாளை கையில எடுத்து பார்த்தா. சீதா அதை தொட்டதும் அந்த ஒளி அவளை வேற இடத்துக்கு கூட்டிட்டு போச்சு. அது ஒரு பெரிய அரண்மனை. வீரர்கள் எல்லாம் அந்த அரண்மனைக்கு காவலா வெளியே நின்னுகிட்டு இருந்தாங்க. அந்த அரண்மனைக்கு பக்கத்துல இருந்த கடற்கரையில வணிகர்கள் வணிகம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. சிற்பிகள் பெரிய பெரிய சிற்பத்தை அழகா செதுக்கிட்டு இருந்தாங்க. சீதா இது எல்லாத்தையும் ஆச்சரியத்தோட பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தா. பெண்கள் கோவில் உள்ள நடனம் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. திரும்பவும் அந்த ஒளி சீதாவை கொண்டு வந்து வீட்டுல விட்டுருச்சு. சீதா அந்த மாய மாடத்துல இருக்க விளக்கு எல்லாத்தையும் ஏத்திக்கிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் அங்க இருந்த புத்தகங்கள் எல்லாத்தையும் எடுத்து என்ன இருக்குன்னு படிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தா. கொஞ்ச நேரத்துல அந்த மாய மாடத்தோட கதவை சாத்திட்டு சீதா தூங்கறதுக்காக அவளோட அறைக்கு போயிட்டா. அன்று இரவு சீதா நல்லா படுத்து தூங்கிட்டா. மாடியில இருக்கிறது சாதாரண அறை இல்லை, அது ஒரு மாய மாடம்ங்கிறது சீதா தெரிஞ்சுக்கிட்டா. ஒவ்வொரு நாள் இரவும் சீதாவை ஒவ்வொரு இடத்துக்கு அந்த மாய மாடம் கூப்பிட்டுட்டு போயிட்டு இருந்தது. அடுத்த நாள் சீதா வருகைக்காக அந்த மாய மாடம் காத்துக்கிட்டு இருந்தது.